முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் உரிமையாளர் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் கடல் உணவு பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் ஜூன் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் உரிமையாளர் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரம் என்ன? நிச்சயமாக வணக்கம் ரூபி. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் என்னும் இடத்தில் செயல்பட்டு வந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஜூன் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர் ஜோசப் ஜெகன், தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மோகன், தொழிற்சாலை மேலாளர் டேனியல் மற்றும் தொழிலாளர் முகவர் சுரேஷ் ஆகியோர் திருவள்ளூர் போலீசாரால் கைது செய்துள்ளனர். கைது செய்துள்ள தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஜோசப் ஜெகன் மற்றும் மோகன், மேலாளர் டேனியல் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யோகராஜ் சேகர், இந்த சம்பவத்தில் இதுவரை 18 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 6 பேர் கவலைக்கிடமாக நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்த்தரப்பு தெரிவித்து வாதிட்டார். காவல்துறை தரப்பில் இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.